கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. சென்னையில் இருந்து அந்தமான் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் இன்று காலை 7:25 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. அந்த விமானத்தில் 174 பயணிகள், 66 விமான ஊழியர்கள் உட்பட 180 பேர் இருந்தனர். இந்த விமானம் இன்று காலை 9:30 மணி அளவில் அந்தமான் வான்வெளியை சென்றடைந்தது. ஆனால் விமானம் அந்தமான் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்தபடி பறந்து கொண்டு இருந்தது. இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் பெரும் அச்சமடைந்தனர். ஆனால் விமான கேப்டன் பயணிகளிடம் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை, அந்தமான் விமான நிலைய பகுதியில் தரைக்காற்று அதிகமாக வீசி மோசமான வானிலையை நிலவுவதால் விமானம் தரையிறங்குவதில் சிறிது தாமதம் ஏற்படுகிறது என்று கூறி பயணிகளை அமைதிப்படுத்தினார். இதற்கிடையே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான கேப்டன் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளுடன் அவசரமாக தொடர்பு கொண்டு இந்த நிலைமையை விளக்கினார். இதையடுத்து விமானத்தை உடனடியாக சென்னைக்கு திரும்பி கொண்டு வந்து தரையிறக்கும்படி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி விமானம் அந்தமான் வான்வெளி வெளியிலிருந்து சென்னைக்கு அவசரமாக வந்து திருப்பி வந்தது. சென்னை விமான நிலையத்தில் இன்று பகல் 11:40 மணி அளவில் விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. பயணிகள் 174 பேரும் விமானத்திற்குள்ளேயே அமர வைக்கப்பட்டுள்ளனர். அந்தமான் விமானத்தில் அதாவது அந்தமானில் வானிலை சீரடைந்ததும் விமானம் மீண்டும் அந்தமான் புறப்பட்டு செல்லும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 174 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் விமானத்திற்குள்ளேயே தவித்து வருகின்றனர். இதற்கிடையே அந்தமானில் இருந்து அங்கிருந்து சென்னை வருவதற்கு 160 பயணிகள் இதே விமானத்தில் வருவதற்காகவும் அந்தமான் விமான நிலையத்தில் காத்து கொண்டு இருக்கின்றனர். இது சம்பந்தமாக விமான நிலைய அதிகாரி தரப்பில் கூறுகையில், மோசமான வானிலை காரணமாக அந்தமானில் தரையிறங்க முடியாமல் விமானம் சென்னைக்கு திரும்பி வந்துவிட்டது. அங்கு அதாவது அந்தமானில் உள்ள விமான நிலையம் வானிலை சீரடைந்ததும் மீண்டும் விமானம் சென்றடையும் என்றும் தெரிவித்தார். இதனால் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சக்திவேல்.